அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து எறா ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். எறா ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மீன் பொரித்து வச்சுருந்தேன். அதே சட்டியில் தான் வந்து எண்ணெய் ஊற்றி அதிலே இருக்கிற எண்ணெயிலேயே நான் வந்துட்டு எறாவையும் பொரிக்கிறேன். நல்லா எறாவை போட்டு நல்லா சரிசமமாக போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அந்த எறாவில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அந்த மீன் மசாலாவும் இருந்துச்சு, அதோடு சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி கொஞ்சம் மெயின் வந்துட்டு இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து சாம்பாருக்கோ ரசத்துக்கோ வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். தயிர் சோறுக்கெலாம் சூப்பராக இருக்கும். சொல்லும்போதே எச்சு ஊறுது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நேற்று வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோமா, அதனால தான் மீன் ஃப்ரை பண்ணதுலே அந்த பேன்லேயே போட்டு தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க அதே மாதிரி என் வீட்டுக்காரர் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.